எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா in the end your mind is as stronger as youன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. குட் ஆர் ஈவில், நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சது அதுதான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சசன் அவங்க டிஃபைன் பண்ணுறது உங்களுடைய ஈவில் திங்ஸ், உங்களுடைய பொறாமை, உங்களுடைய தீய குணங்கள், இதெல்லாமே இதை நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு படமாக, ஒரு ஹாரர் மூவியாக அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு, தமிழ் பேக்ரவுண்டுக்கு ரொம்ப புதுசு. டைரக்ஷன், சவுண்ட், அவரோட ஹீரோவோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வியந்து பார்த்த சில சீன்ஸ் அப்படின்னா, அதாவது தன்னிலை உணர்றது. ஒரு ஹீரோ அதாவது ஒரு மனிதன் தன்னிலை உணர்றது, அவன் யார் அப்படிங்கிறத உணர்றது, தன்னால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், தனக்கு இருக்கக்கூடிய பேட் வைப்பு, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்கிற அந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு பேய் படமாக அது சொல்லியிருந்தாலும், நான் அது பேய் படம் அப்படிங்கிறத தாண்டி தன் மனசை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்தணும், தனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற அந்த கணியன் பூங்குன்றன் வாக்குக்கு ஏற்ப எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிறது இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துகள். உண்மையிலே இந்த படம் ஹிட்டாக ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. இந்த படம் ஹிட். நன்றி.